துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துவீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, இயேசு நாதா என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி உள்ளத்தினால தொழுது ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 உமக்கே நன்றி 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 அறிதலோடு கூட ஓ கர்த்தருக்கு திருப்பதி ஓ முழுமையாக உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி 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 அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி உமக்கே நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி.
கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும் நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும் கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும் அண்டாளில் வானம் வெந்து ஒழியும் பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும் அண்டாளில் வானம் வெந்து ஒழியும் பூமி எல்லாம் உருகி நான்களாகும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகணும் கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம் கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம்
செல்லுவோம். இயேசு வருகிறார், கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும். நிரம்புவதற்காய் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். Yes, Holy Spirit. ஊனலானவை நேராகணும், கரையானது சம்பவமாகணும். பள்ளங்களெல்லாம் அப்பா, நிரம்பிட எங்க வாழ்க்கையில வேண்டும். பள்ளமா இருக்கிற காரியங்கள் நிரம்பட்டும். சபையில அப்பா வலைகள் குண்டுகள் போட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தகரட்டும். கோணலான எல்லா மனுஷனுடைய இருதயங்கள் நேராகட்டும். கரடான காரியங்கள் வாழ்க்கையில சமமாகட்டும். Yes, Holy Spirit, இந்த மாதத்துல அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லவரே. ஹalleluya. நன்றியப்பா. இந்த அதிகாலை வேலையில கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு இந்த புதிய மாதத்துக்கு நாம் செல்லும் பொழுது தேவ ஆவியானுடைய பலத்தோடு கூட இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தர் நியமித்த நாள் எல்லாம் நல்ல நாட்களாக இருக்கிறது. கர்த்தர் நியமித்த மாதங்கள் எல்லாம் நல்ல மாதங்கள். கர்த்தர் நியமித்த வருஷங்கள் எல்லாம் நல்ல வருஷங்கள். கர்த்தர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்தின் மேல் மறுரூபம். கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளாக இறங்கி கர்த்தருடைய கிரியைகள் நமக்குள்ளாக செயல்பட ஆரம்பித்து தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் செய்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, நம்முடைய கிரியைகள் அல்ல, நம்முடைய செய்கைகள் அல்ல, நம்முடைய காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய செய்கையை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த மாதத்துக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ வல்லமை கிரியை செய்யட்டும். தேவனுடைய வல்லமை கிரியை செய்யட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவரையும் பிடிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொருவரையும் பிடிக்கட்டும். தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த மாதத்துக்கு என்று பிரத்யேகமாக தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆவியானவர் தாமே அன்றைய ஒவ்வொரு காரியத்தை எங்களுக்குள்ளாக நினைப்பூட்டி ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்குள்ளாக வெளிப்படுத்தி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதிக்கிறபடியாக ஆண்டவரே நீர் இறங்கி அப்பா காரியங்களை வாய்க்க செய்வீராக, காரியங்களை வாய்க்க செய்வீராக. ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகட்டும், கரடானவை சமமாகட்டும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம்.
செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் நிரம்பிட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை என்னுடைய வாழ்க்கையில பள்ளங்கள் நிரப்பப்படும். புதிய மாதத்துக்குள்ளாக, இந்த புதிய மாதத்துக்குள்ளாக, ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். மலைகள் குன்றுகள் எங்களை தடுத்து நிறுத்துகிற ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிற பிள்ளைகளை மக்களை தடுத்து நிறுத்துகிற எல்லா விதமான மலைகள் குன்றுகள் தகரட்டு இயேசுவின் நாமத்தினாலே. மலைகள் குன்றுகள் தகரட்டு இயேசுவின் நாமத்தினாலே. கோணலானவை ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் எங்க வாழ்க்கையில கோணலான காரியங்கள் அது நேராகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கரடானவை சமமாகணும். ஆண்டவரே, எங்களால் நடக்க முடியாத பாதை இல்லாத ஆண்டவரே, இந்த கரடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமமாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் நடக்கும்படியாக, ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு கூட நடக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான கரடுகள் தகர்ந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அங்கே பாதைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைகளுக்கு பாதைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்துக்கு பாதைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பாதைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் இந்த மாதத்தில் தகர்த்தெறிவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா தடைகள் தகர்த்தெறியப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பள்ளங்கள் எல்லாம் வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை சமமாகட்டும். கரடானவை சமமாகட்டும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா நன்றி தகப்பனே. எங்க வாழ்க்கையில சகலவற்றையும் ஆண்டவரே நேராக்கி போடுவதற்காக நன்றி. சகல காரியங்களிலும் இந்த தடைகளை நீக்குவதற்காக நன்றி. என் பாவ வாழ்க்கைய எங்களை விட்டு வேறு இருப்பதற்காக நன்றி. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக மாறட்டும். என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஏற்படுத்தின புதிய நாள், கர்த்தர் ஏற்படுத்தின புதிய மாதம். இந்த அதிகாலை வேளையில அப்பா உமது பாதத்திலே அமர்ந்து ஆராதிப்பது, ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுவது எவ்வளவு இன்பம் அப்பா, எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆத்மாவிலிருந்து, இவருடைய உள்ளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா, பல கோடி நன்மைகளை எங்க வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. பல கோடி நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர் அப்பா. பல கோடி நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். அதுக்காக நம்ம நன்றி சொல்றோம். நன்றி சொல்வதற்காக அந்த காலை நேரத்தில் நம்ம கூடி வந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் நம்ம இந்த காலை நேரத்தில் கூடி வந்தோம்? கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக. மார்ச் கடந்த மாதத்திலே நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்தார், அதே போல் இந்த புதிய மாதத்துக்குள்ளும் நமக்கு நன்றி சொல்லி, ஓ தேவனுடைய கிரியை, தேவனுடைய கிருபை நம்மளை மூடட்டும். அவருடைய சிலுவையின் நிழலில் தான் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பில தான் நம்ம இருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தை நம்ம ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் நம்மேல் வருகிறது. கர்த்தருடைய கிருபைகளுக்கும் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகெங்கிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இந்த துதி ஆராதனையை உடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்துக்கென்று நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை இப்பொழுது நம்ம வாசிப்போம். எசேக்கியேல் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுது உண்டாகி கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த கரம் சாதாரண கரம் அல்ல. இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின கரம், இந்த அண்ட சராசரங்களை பாதுகாக்கிற ஒரு கரம் நம்மேல் வரப்போகிறது. ஹல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக திட்டமிட்டிருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தருடைய கரம் நம்மேல் வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக, நமக்கு கிடைக்கிற வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் முற்றிலுமாக அது மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லிக்கிட்டா, இந்த அதிகாலை வேலையில ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் இந்த இரவு முழுவதும் ஜெபத்திலே தரித்திருந்ததனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரும் பொழுது நீங்கள் என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும், நீங்கள் அவருடைய முழு பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். நான் பாருங்க, நம்ம தூரத்தில் இருக்கிறோம், தூரத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். நான் இப்போ உங்களோட கையை பிடிச்சி கை குலுக்கி உங்களை நான் கட்டி அணைச்சா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ ஒரு அந்த கையை பிடிச்சேன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஒருவர் நம்ம அந்த மாதிரி அரவணைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் வருகிறது. இதே சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை அரவணைத்து, அவர் நம்ம கையை குலுக்கி, எஸ் யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்ல, இந்த மாதம் நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ போகிற, இந்த மாதம் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க போகிற. ஏன்? நம்ம கையில் எதுவும் இல்லை, கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருப்பதினாலே. அல்லேலூயா. இந்த காரியங்களெல்லாம் நம்ம மேலே வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகி கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருப்பதினால ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. என்னன்னு சொல்லி கேட்டீங்க, உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்குள்ள கிறிஸ்துவை பார்ப்பாங்க. சூப்பர், இவரை உங்களை இப்போ ஜோசப்பையா பார்க்கும் பொழுது இயேசுவையே பார்த்த மாதிரி அவங்க ஆசைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது அப்படியே அவங்களே பார்த்த இயேசு கிறிஸ்துவே பார்த்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. இந்த கிருபைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆமென். நீங்க நினைச்சு நீங்க சொல்லிங்க, யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி,
இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பதனால எனக்குள் கிறிஸ்துவை தான் பார்க்க முடியும், வேற யாரையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. வேற எதுவுமே இருக்காது பாருங்க. வேற எந்த காரியம், இருளின் காரியம், எந்த பிரச்சனைகள், எந்த பாவ வாழ்க்கை, எந்த அக்கிரமங்கள் வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ஏன்? கிறிஸ்துவை பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. ஒருத்தவங்க உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அப்போ இந்த மாதம் முழுது இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் போக போக உங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷங்கள் சொல்ல போறாங்க. அல்லேலூயா. ஒரு முத்தவா இருந்தாரு, ஒரு பெரிய மாஸ்க், ஒரு பெரிய மசூதி, அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்க வரக்கூடிய மசூதியில் இருக்கிற ஒரு ஹை பிரீஸ்ட், அதாவது முஸ்லீம் கோயிலில் இருக்கிற பெரிய பாஸ்டர், அப்படிதான் சொன்னதை புரியும். அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, வந்து நீங்கள் முஸ்லீம் ஆகிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது, அவ்வளவு குவைட்டாக அவ்வளோ உங்களை பார்க்கும் பொழுதே சந்தோஷமா இருக்கு, உங்களுக்குள்ள அப்படி ஒரு கிருபை இருக்குது, அதனால் நீங்கள் முஸ்லீமுக்கு மாறிக்கிங்க அப்படின்னாரு. எங்களுக்குள்ள நீங்கள் சந்தோஷத்தை பார்க்குறதும் எங்களுக்குள்ள சமாதானத்தை பார்க்குறதும் ஈசா நபினால், அதாவது இயேசு கிறிஸ்துவினால தான் நீங்கள் எங்களுக்குள்ள இந்த நன்மையை பார்க்குறீங்க. நான் நல்லா இருக்கிறேன், நான் நீங்கள் என்னை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னா காரணம் என்ன? எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் எங்கிட்ட நன்மையானதை பார்க்குறீங்க. அதனால் அவரை விட்டு நான் வர முடியாது, நீங்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் சரி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவரிடத்துல இருந்து விலகினா. என்ன சொல்ல வரேன்னா, நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ள கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்காக நிற்கணும் பாருங்க. யாராவது 50 கோடி ரூபாய் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவீங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 50 கோடி ரூபாய் வாழ்க்கையில் நம்ம இது வரைக்கும் கண்ணில் காலத்தில் கேட்காத ஒரு பணம், 2 கோடி போதும், நீங்கள் மாறிடுவீங்க. அப்படி இல்லை, 5000 கோடி கொடுத்தாலும் என்னுடைய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க முடியாது. அல்லேலூயா. அவங்க பார்த்தது நமக்குள்ளாக என்ன பார்க்குறாங்க? ஒரு நன்மையானதை அவங்க பார்க்குறாங்க. இவங்க முஸ்லீமாக மாறிட்டாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் மாற முடியாது. ஏன்? கிறிஸ்து முஸ்லீமாக மாறுவாரா? கிறிஸ்து முஸ்லீமாக மாறுவாரா? இல்லை. அப்போது கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது நம்ம தான் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்போம். நம்ம தான் அடுத்தவங்க ஆசைப்படுற மாதிரி இருப்போம். நம்ம ஒரு வைரக்கல், போன செய்தியில் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை, நம்ம ஒரு வைரக்கல், நம்ம மேலே வெளிச்சம் பட்டுச்சுன்னா வைரம் ஜொலிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் நம்ம மேலே படும் பொழுது நம்ம ஜொலிப்போம். நம்மளை பார்க்குறவங்க ஆமாங்க, ஒரு வைர நெக்லஸ் போட்டுட்டு ஒரு செலிப்ரிட்டி நடந்து வந்தாங்க, நமக்கு எப்படி இருக்கும்? அப்பா என்ன ஒரு நெக்லஸ் போட்டிருக்கிறவங்க, அப்பா ஜொலிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் நம்மை இந்த ஜனம் இந்த ஏப்ரல் மாதத்திலே பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது ஒரு ப்ரீஷியஸ் கல், ஒரு வைரக்கல் வந்திருக்க, இவ்வளோ ஜொலிக்குது, அவங்க முகத்தில் என்ன பிரகாசம் இருக்குதுன்னு. நம்ம கருப்பு தான், ஆனால் நம்மளை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரகாசத்தை நம்ம முகத்தில் பார்ப்பாங்க. அல்லேலூயா. இந்த மாசத்துல இந்த அனுபவம் பூரா உங்களுக்கு வரப்போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்க போகிறது. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். நீங்க ஈஸியா கிறிஸ்துவை வெளிப்படுத்திடலாம் பாருங்க. அல்லேலூயா. இந்த காலை வேலையில பாருங்க, நம்ம கர்த்தருக்காக வந்து காத்திருக்கிறோம், காலை வேலை நல்லா ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருப்பதினாலே பாருங்க, அந்த வெளிச்சம் நம்ம மேல வீச ஆரம்பிக்குது. எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 11வது அதிகாரம் 21 வாசிங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்த தேவனுடைய கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருப்பதனால என்ன நடக்குதுன்னா, நம்ம சுவிசேஷமே சொல்ல தேவையில்லை, நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் அதான் சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சுவிசேஷம் சொன்னார்கள் போட்டிருக்கா? அவங்க போய் பேசினாங்கன்னு போட்டிருக்கா? போதிச்சாங்கன்னு போட்டிருக்கா? இல்லை. கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்ததினாலே மாத்திரமே அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள், கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். எப்படி அவங்க விசுவாசம் உள்ளவன் ஆக முடியும்? நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை பார்த்தே அவர்களுக்கு விசுவாசிகள் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தில் நடக்க போது பாருங்க, நீங்க ஒரு ஆளையாவது நீங்க வந்து அவங்களை கவர்ந்து இழுத்து கர்த்தரிடமாய் நீங்கள் திருப்ப போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த மாசம் ஒரு ஆளையாவது குறி வச்சு, இந்த எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துடைய வெளிச்சம் மேல இருக்கு, நான் இந்த மனுஷனை கர்த்தருக்குள்ள திருப்பியே தீருவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அவனுக்காக கண்ணை மூடி நம்ம ஜெபித்து, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே அவனையும் கிறிஸ்துவா மாத்துங்க, அவன் மேலேயும் அந்த வெளிச்சம் வரட்டுன்னு சொல்லி ஜெபித்து
அவரிடத்துல நம்ம போகும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் பார்ப்பார்கள், அவங்க மாற்றப்படுவார்கள். அல்லேலூயா. தானா மாறுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அல்லேலூயா. அப்பதான் அவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல திரும்பினார்கள். நம்ம போய் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நம்ம போய் ஒன்றும் ப்ரீச் பண்ண வேண்டாம், ஒன்றும் பிரசங்கம் பண்ண வேண்டாம், சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். கர்த்தர் கரை என் மேல வரட்டும் ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதியில காலையில நான் கேட்ட அந்த வார்த்தை, கர்த்தருடைய கரம் என் மேல் வந்தது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, இந்த காரியங்களை மாத்திரம் நீங்க மனதில் வைங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களை பார்க்கிறவர்கள் மனம் திரும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த கர்த்தருடைய கரம் நம்ம மேல் வரதுனால வருகிற 2-3 ஆசீர்வாதங்களை நான் சொல்லி இப்பொழுது முடிக்கிறேன். லூக்கா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த லூக்கா 1வது அதிகாரத்துல ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. யார் அதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் குழந்தையா இருக்கும்போது, பிள்ளையா இருக்கிற சமயத்திலேயே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது என்று வாசிக்கிறோம். 79 வாசிங்க. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று 80 வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே போதும், ஆவியிலே பலன் கொண்டு. எந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது? ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்துங்க, இந்த பிள்ளை தான், இந்த பிள்ளை தான் ஆவியிலே பலன் கொண்டது. இந்த பிள்ளை ஆவியில பலன் கொண்டது, இந்த பிள்ளை ஆவியில பலன் கொண்டது, இந்த பிள்ளை ஆவியில பலன் கொண்டது. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆவியில் பலன் கொள்வீர்கள். ஏன் ஆவியில பலன் கொண்டது தெரியுமா? 66 வாசிங்க பாப்போம். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம், ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. அதனால் அந்த பிள்ளை எதுல பலன் கொண்டது? ஆவியில் பலன் கொண்டது. எந்த பிள்ளை? அந்த பிள்ளை யோவான் ஸ்நானகனை பத்தி இதுல போட்டிருக்கு. ஆனா இதை என்ன பண்ணணும்? நம்முடைய கர்த்தருடைய கரம் நம்மையில் இருப்பதினாலே இந்த பிள்ளை பலன் கொண்டது, இந்த பிள்ளை ஆவியிலே நடந்தது, இந்த பிள்ளை ஆவியிலே நிறைந்தது. ஹல்லேலூயா. சகல ஜனத்துக்கும் சமாதானத்தை கொண்டு வருகிற அந்த கிருபை இந்த பிள்ளைகள் மேல உண்டானது. ஹல்லேலூயா. 77 அப்படி வாசிங்க. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். ஆமா, இதெல்லாம் பண்ணக்கூடிய கிருபைகளை அந்த ஆவியிலே நிறைந்த, ஆவியில் பலன் கொண்ட, கர்த்தருடைய கரத்தை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளை மேல இந்த கிருபைகள் இருந்தது. அதே கிருபைகள் இந்த மாதத்திலே உங்கள் மேலும் என் மேலும் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளை இந்த ஒரே காரியத்தை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய கரம் என் மேல் வந்தது. இந்த 2 வார்த்தை தான். இதுதான் நம்முடைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது, கர்த்தருடைய கரம் என் மேல் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. பாருங்க, 7 ரூமுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வேலைக்கார பயந்துட்டு வந்துட்டான். ஐயா ஐயா எந்திரிங்க, தீர்க்கதரிசியை பார்த்து, தீர்க்கதரிசி எந்திரிங்க. ஏன், என்ன அப்படின்னா, எல்லா ராஜாக்களும் நமக்கு எதிராக இந்த மலையை சுற்றி நிற்கிறாங்க. மலைக்கு நடுவில் தான் அவர் வீடு இருக்குது. மலையை சுற்றிலும் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா ரதங்களும் குதிரைகளும் நின்றுட்டு இருக்குது. நம்மளை கொல்றதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறான். அவன் இவர் சொல்கிறாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜெபத்தை பண்றாரு. என்ன ஜெபம்? ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை பார்க்கும்படி இவன் கண்ணை திறந்து விட்டுருங்கப்பா அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் வெளியில பார்க்கறான். சும்மா அங்க நிக்கிற ராஜாக்களுடைய குதிரைகளையும் ரதங்களையும் பார்க்கிலும் 3-4 மடங்கு அதிகமான குதிரை ரதங்கள், அக்னி ரதங்கள், அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களும் ஆட்களும்
உருவின பட்டயத்தோடு இருக்கிற தூதர்களோ சும்மா ஃபுல்லா அவனுங்கள மேல நிக்கிறானுங்க. அல்லேலூயா. அவர் பார்க்கறாரு, ஒரு சொடக்கு போட்டா போதுன்னா எல்லாம் காலி. அவனோடு இருக்கிறதை பார்க்கல, நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர்றான்னு சொல்லி அவ கண்களை திறந்து விட்டாராம். அல்லேலூயா. சும்மா இருந்தாவே அப்படின்னா அவருடைய கரம் நம்ம மேல இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவாதி தேவனுடைய வல்லமையில கரம் உங்கள் மேல என் மேல இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எதை குறித்து கவலை? எதை குறித்து பயம்? எதை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க? யோசிக்கவே வேண்டாம். பக்கத்துல பார்த்து யோசிக்கவே வேண்டாம். இந்த மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாசம். இந்த மாசம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருகிற மாதம். அல்லேலூயா. இதை நீங்கள் பிடிச்சுக்கொள்ளுங்க. இந்த மாசத்தை இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் பலன் கொள்ள முடியும், ஆவியில நிறைய முடியும். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், அவருடைய வெளிச்சத்தை உங்களுக்குள்ளாக பார்க்க முடியும். அல்லேலூயா. 69 வாசிங்க அப்படியே. லூக்கா 1:69. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். அல்லேலூயா. போதும். ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு என்ன ஆணையிட்டார்? நீங்கள் கால் மிதிக்கும் தேசம் எங்கும் உங்களுக்கு சொந்தமாகும், நீங்க எங்கெல்லாம் நடந்து தெரியுங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் சொல்லி ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை. அவர் தான் பெரிய பணக்காரர். பழைய ஏற்பாட்டில் பெரிய பணக்காரர். அதுக்கப்புறம் ஈசாக்கு பெரிய பணக்காரர், அதுக்கப்புறம் யாக்கோப்பு பெரிய பணக்காரர். இந்த ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையின்படி உனக்கு எல்லாவற்றையும் நான் சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்ன அந்த ஆணையை இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மேல் வரும் பொழுது இவை அனைத்து நம்ம வாழ்க்கையில நடக்கும். பொருளாதார ஆசீர்வாதம் நடக்கும். நிலங்களை வாங்குவீர்கள், நிலங்களை சுதந்திரிப்பீர்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, எல்லா விதமான நன்மைகளையும் பார்க்க முடியும். நம்முடைய மனம் புதிதாகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த மனம் பழைய குப்பையிலே இருக்காது பாருங்க. புதுசா ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு காண்பிப்பார், பெரிய அதிசயங்களை நமக்கு காண்பிப்பார். நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் இந்த உலகத்துக்குரிய ஆள் இல்லை. என் மேல் தேவ கரம் இருக்கிறது, அவருடைய கரம் என் மேல இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் ஒரு அப்பா, நான் உங்களோடவே சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்க. உங்க மேல தோல்ல கை போட்டு வருஷம் பூரா எந்த நேரத்துலையும் உங்களை விடுறது இல்லை. உங்களை பாத்ரூம் கொண்டு தான் ஃப்ரீயா விடுறேன், மற்ற எங்கேயுமே உங்களை விடாம நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு வைங்க. உங்களால ஏதாவது தப்பு செய்ய முடியுமா? என் கை எப்போ பார்த்தாலும் உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்குது, தோல்ல கை போட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறேன் நாள் பூரா. நீங்க எங்க போனாலும் நான் கூடவே வரேன். உங்களால ஏதாவது தப்பு செய்ய முடியுமா சொல்லுங்க? அதே போல தேவனுடைய கரம் எப்பொழுதும் உங்கள் தலைமையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு நல்ல கவனம் வேணும். நான் என் கர்த்தருடைய கரம் மேல இருக்குது, என் குடும்பம், என் சந்தோஷம், என்னுடைய இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை. அதனாலதான் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம்னு. இயேசு வராருன்னா எதிர்கொண்டு போகணும். இயேசு வந்துட்டார், நான் அவரோட கூட போக போறேன்னு. எத்தனை பேர் அப்படி போக ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் எதிர்கொண்டு வரும் பொழுது நம்ம எதிர்கொண்டு நம்ம போவோம். மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது நம்ம அவரோடு கூட எடுத்து செல்லப்படுவோம். கடைசி காலம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது. சரி, நாளைக்கு சரியாயிடலாம், அதுக்கு அடுத்த நாள் சரி, அப்புறம் நோ. எந்த நிமிடமும் கர்த்தருடைய வருகை இருக்குமே, ஆனா நம்ம கர்த்தரோடு கூட இணைந்து நம்ம செல்ல முடியும். இல்லைன்னா கைவிடப்பட்டவர்களாக மாறிடுவோம். அக்கினி கடல்ல வேகும்படியாக நம்முடைய ஆத்மா பயங்கர பிரச்சனைகளாக போயிடும். ஆகையினால தான் இன்னைக்கு சபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு விழிப்புணர்வு வேணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்க, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய கரம் என்னை ஆளுகை செய்கிறது, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருப்பதினாலே நான் எந்த பாவ வழிக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா அவர் என்னோடு கூட எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறார்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிப பிள்ளைகளே, உங்களை வஞ்சிக்கலாம் என்று பிசாசனம் சுற்றி திரிகிறான். நான் பார்க்குறேன், ஆவியில நான் அதை ஃபீல் பண்றேன். வாலிப பிள்ளைகளை சுற்றி தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஜாக்கிரதையா இருங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகை எந்த நொடி பொழுதும் இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களுடைய தலையின் மேல் இருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தையை கவனமா கேளுங்க. அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வயதானவருக்கும் சொல்றேன், 70-80 வயசுல இருக்கிறவங்களும் இன்னைக்கு பாவ வழியில் விழுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதுவும் அந்த நான் ஆவியில இன்னைக்கு இரவு முழுவதும் நான் உணர்ந்த காரியங்களை சொல்லுகிறேன். அந்த ஜெபத்திலும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள், வயதானவர்கள் பாலியல் பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க. வயது அதிகம் நான் யோசிக்கிறேன், ஒரு தாத்தா எப்படி இப்படி ஒரு எண்ணத்துல வர முடியும்னு யோசிக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, வயதான போதும் கூட அவர்களுக்கு பாவ விபச்சார எண்ணங்களுடைய மனதிலே, வேசித்தனத்தின் எண்ணங்களுடைய மனதிலே வருகிறது. மனம் திரும்புங்கள், இது கடைசி காலம். திரும்பி நான் இதை சொல்லவே, கடைசி காலத்தை குறித்து நான் ப்ரீச் பண்ணவே மாட்டேன். ஆனால் இந்த இரவில் கர்த்தர் சொன்ன காரியத்தை சொல்கிறேன். கடைசி காலமாக இருப்பதினாலே தயவு செய்து மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகையினால ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் கரம் உங்கள் மேலேயே இருக்குதுங்க. தயவு செய்து சொல்கிறேன், என்னை இயேசு கிறிஸ்து நான் அணிந்திருக்கிறேன், உள்ளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிற உணர்வுக்குள்ளே வாங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் தலை மேலே இருக்குது, எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிற உணர்வுக்குள்ளே வாங்க. உங்களால் தவறு செய்ய முடியாது, தவறை யோசிக்க முடியாது. ஒரு தவறு செய்ய உங்களை தூண்டினா கூட சொல்லலாம், கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பதனால் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி பழகுங்க. அது வாலிபர்களாகட்டும், வயோதிகர்களாகட்டும், நடுத்தர மக்களாகட்டும், தேவனுக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எனக்கு உங்க வைத்திருக்கிறார். நெடுநாட்களாய் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருக்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் உணரணும், கர்த்தர் கரம் எம்மையில இருக்கு, இதை நான் எப்படி செய்வேன்? கர்த்தருடைய கரம் இருக்குது, நான் இதை எப்படி பார்ப்பேன்? கவனமா நேகருங்க. எல்லா இடங்களிலும் பிசாசால் நம்ம சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் இடத்துல கவனமாயிருங்கள். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க அப்பா ஒரு வேளை இந்த மார்ச் மாசத்துல நாங்கள் விட்டு போன சில காரியங்கள் இருக்குது அப்பா. அந்த விட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே உமது பாதங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை முதல்ல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்து கொண்டுதான் இருக்குதுங்கிற ஒரு உணர்வுக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த உணர்வை நீங்க கொடுத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது, ஆவியானவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கண் வழியா தான் பார்க்கிறேன், என் கண் வழியா தான் பார்க்கிறாரு, என் வாய் வழியா தான் அவர் பேசுறாருங்கிற உணர்வு வரணும். ஏன்னா கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் செய்கிறார் என்று கொலோசியர் 1:27 சொல்லுகிறது. இது ரகசியம். ஆண்டவரே சோதரர், நீர் எங்களுக்குள் வாசம் செய்வதனாலே நாங்கள் ஒருபோதும் அது தவறான வழிக்கு போவது இல்லை. நீங்க எப்ப வந்தாலும் நாங்கள் ஆயத்தம் ஆண்டவரே, எந்த நொடி பொழுது வந்தாலும் நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே எனக்கு உண்டாகி கர்த்தருடைய கரம் என் மேல் வந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். எசேக்கியேல் 1:3 அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதத்திலே கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் பலமாய் வருகிறதை நாங்கள் பார்க்க வேணும். ஆசீர்வாதங்களை பார்க்கணும், பரிசுத்தத்தை பார்க்கணும். ஆண்டவரே சோதர, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் உணரணும். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயமில்லைங்க. தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார், கடைசி வரை தப்புவிப்பார். தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார்,
சொல்லுங்க. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். கள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும், கோடலானவை மேலாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி இருக்கிறீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது கரம் எங்கள் மேல் இருப்பதை நாங்கள் இந்த மாதம் முழுவதும், வருஷம் முழுவதும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே இதை புரிந்து கொள்ள, அந்த காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அன்று இந்த சபையில அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உடைய வார்த்தை அனுதினமும் கொடுத்து, கர்த்தருடைய கரம் எப்பொழுதுமே எங்கள் மேல் இருப்பதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த உணர்வுகளாக நாங்கள் வந்து எங்கள் பார்வை வாழ்க்கையை விட்டு, எங்களுடைய அக்கிரமத்தை விட்டு, மீறுதலை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சபையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒரு கம்யூனிட்டியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நமக்கு சோத்திரம் சோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்றைய எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அன்றைய சபையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் மனம் திரும்புதலின் மாதம், ஆசீர்வாதத்தின் மாதம், இந்த மாதம் அந்த உணர்வுகளின் மாதம் அப்பா. நமக்கு சோத கர்த்தர் எங்கள் மேல் இருக்கிற, கர்த்தரை கரம் எங்கள் மேல் இருக்கிற உணர்ந்து கொள்ளுகிற மாதம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரிக்கிறோம். எதையும் நாங்கள் இழக்கப் போவதில்லை. எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வரத்தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலே அமரட்டும். எல்லா அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் உடையட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் அன்றைய கட்டு கொத்து கொத்தாக ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். எங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருப்பதை பார்க்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.